8000 10,000 ரொம்ப மிகப்பெரிய இம்பாக்ட் உண்டாகிருக்கு நான் சொல்லுவேன். அது 2000 வேரியேஷன் இருக்கு. இலவசங்கிற ஒன்று தான், அது நமக்கு எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அது தேவை இருக்குங்கிறப்ப மக்கள் அதை ஓகே பண்ணுறாங்க. 8000 10,000 அப்படிங்கிறப்ப 10,000 தான் நிற்க போகுது. அரசை பார்த்தா மக்களுக்கு தைரியம் வரணும், குற்றவாளிகளுக்கு பயம் வரணும். இங்கே பயம் வரல. பயம் வந்தால் குற்றம் நடக்காது. ஒரு போதைப் பொருளை கொண்டு போய் மக்களோட சேர்க்க முடியுது, இளைஞர்கள் சேர்க்க முடியுது அப்படின்னா எங்கேயோ லீக் இருக்குன்னு தான் அர்த்தம். மீன்ஸ் இப்போ காவல்துறையால எல்லா பக்கமும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்டில் எங்கேயோ ஒரு லீக் இருக்கு, இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மக்களுக்கு இப்போ மாற்றம் தேவையா? இந்த திமுக வேண்டாம் அப்படின்ற மாதிரி மாற்றம் தேவைப்படுதா மக்களுக்கு? இப்போ புரிதல் தேவைப்படுதுங்க. ஏன்னா ஒரு வீட்டில் இருக்க பெண்கள் நிம்மதியாக இருந்தாலும் அந்த குடும்ப நிம்மதியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப சின்ன குழந்தையிலேருந்து பெண் குழந்தையிலேருந்து வளர்ந்த மூதாட்டி வரைக்கும் மிக மோசமான பாலியல் வன்புணர்வு விஷயங்கள் நடந்து நம்ம கேள்விப்படுறோம். குடும்ப ஆட்சி, டிஎம்கே குடும்ப ஆட்சிங்கிறாங்க. அந்த கட்சி குடும்ப கட்சி, மன்னராட்சி அப்படின்னு. ஆக்சுவலாக அதுவும் தான். அதை தாண்டி அந்த டேக் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது? நான் ஆட்சி நல்லா இருக்கணும் ஏன் மாற்ற போகிறாங்க மக்கள்? ஸோ அப்போ நீங்கள் இவ்வளோ நல்ல திட்டங்கள் பண்ணுறீங்கன்னா இது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதை மாற்றுறதுக்கு எப்படி மாற்றுறீங்களோ இல்லையோ, ஏமாத்துறதுக்கு ஒரு திட்டங்கள் நீங்கள் கொடுக்குறீங்க. சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் அதிரடியாக போயிட்டுருக்கு. அதில் இப்போ அரசியல் களத்தில் என்னென்ன நடந்துட்டுருக்கு, யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த முதல்வராக யார் வருவாங்க அப்படின்ற கொஷின்லாம் மக்களிடையே நிறைய போயிட்டுருக்கு. இப்போ அதை பற்றி நம்ம அரசியல் விமர்சகர் அருணோதயன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் அவருடைய எக்ஸ்தல பதிவில் டெல்லியை வீழ்த்திய தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு வச்சிருக்காரு. இந்த எதனால பார்த்தீங்கன்னா டெல்லியில் இப்போ இடஒதுக்கீடு தொகுதி வரையறை மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு காரணம் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்தலத்தில் பதிவு வச்சிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எதிர்ப்பு காமிச்சிருக்காங்க, பதிவு பண்ணியிருக்காரு சார். ஸோ அப்படி இருக்கப்ப அதோட பிரதிபலிப்பும் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு விஷயத்த பொருந்தலை அப்படிங்கிறப்ப அதுக்கான எதிர்ப்பை சமரசம் இல்லாமல் பண்ணுறப்ப அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இவங்களோட எதிர்ப்புமே அந்த 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 திட்டம் ஒர்க் அவுட் ஆகும்போதுக்கு ஒரு காரணம் நான் சொல்கிறேன். ஆனால் மற்ற கட்சி, அதாவது அதுக்கு எதிர்ப்பு இருக்கிற அதிமுக, பாஜக, இவங்க எல்லாருமே பெண்களுக்கு இடஒதுக்கீடு தரணும் அப்படின்ட்டு அவங்க ஆதரவு முன் வச்சாங்க. இவர் காங்கிரஸும் இவங்களும் எதிர்த்ததுனால தான் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அவர் பதிவு பண்ணியிருக்காரு. புரியுது எனக்கு. என்ன விஷயம், நாங்கள் இவங்களோட ப்ரெஷரும் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இப்போ டிஎம்கே சார்ந்த தொண்டர்கள் இருக்காங்க அப்படிங்கிறப்ப இவங்க ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்கன்னா, அதுவும் இந்த எலெக்ஷன் டைமில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அது தேர்தல் சார்ந்து இருந்தாலும் அதை தாண்டி தமிழகத்தில் இருக்க அந்த தொகுதி பங்கீட்டில் சிக்கல் இருக்குல்ல. ஸோ அதனால் அதை பேச வச்சு இவங்க சொல்கிறனால அந்த மக்களோட எதிர்ப்புங்கிறது தொண்டர்களை தாண்டி மக்களும் ஒன்றா சேர்றாங்க. அந்த ஓட் பேங்காக ஒன்றா சேர்ந்து இது எலெக்ஷனில் பாதிக்க போகுதுங்கிறப்ப ஸோ டிஎம்கே செஞ்ச இந்த நல்ல மூணு தான் நான் சொல்லுவேன். கம்பேரிட்டிவ்லி நான் சொல்லலை, எலெக்ஷன் ஃபேவர்டாக இருக்குது. இந்த பக்கம் இப்போ எடப்பாடியா இவங்க விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அது நியாயமானதாக இருக்குது. இது எலெக்ஷன் ஃபேவரான ஸ்டைல் அவங்க செய்கிறாங்க. இது இந்த பக்கம் நியாயமானதாக இருக்குது. இப்போ எடப்பாடி அவர்கள் இப்போ நிறைய பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. இதில் மக்களுடைய கருத்தா இப்போ அதிமுக தான் முதலிடத்துல இருக்கு. மக்களுடைய கருத்துக்களை கேட்கறதா இருக்கட்டும், அவங்க எல்லாத்தையும் நான் அதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதிகள்லாம் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே அதிமுகவுக்கு ஃபேவராக தான் இப்போ மக்களிடையே நடந்துட்டு வருது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாங்க, அந்த தேர்தல் வர வரைக்கும் அதுக்கு மிக முக்கியமான பங்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குறிப்பாக மகளிருக்கு நிறைய விஷயங்கள் அவங்க பாசிட்டிவாக செஞ்சுருக்காங்க. அது பேருந்துங்கிற விஷயங்களை தாண்டி மாதம் 2000 ரூபாய் அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கட்டும், கம்பேரிட்டிவ்லி அந்த 8000 10,000 ரொம்ப மிகப்பெரிய இம்பாக்ட் உண்டாகிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது 2000 வேரியேஷன் இருக்குது. இலவசங்கிற ஒன்று தான், அது நமக்கு எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அது தேவை இருக்குங்கிறப்ப மக்கள் அதை ஓகே பண்ணுறாங்க. 8000 10,000 அப்படிங்கிறப்ப 10,000 தான் நிற்க போகுது. அதை தாண்டி அந்த 8000க்குமே கூப்பன் ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்கல்ல டிஎம்கேல. ஸோ அந்த கூப்பனை போய் எடுத்து வாங்கி அதுக்கு வாங்கிக்கிறது ஒரு ப்ராசஸாக இருக்குது. அது ஸோ வீட்டில் நம்ம கேட்டோம்னா கேஷ் வீட்டில் கொடுத்துட்டு நம்ம ஈஸியாக செலவு பண்ணிடுவோம். ஸோ அப்படி இருக்கப்ப எதுக்கு கணக்கு காமி, எதுக்கு வேணும், இதை வாங்கணும் இதை வாங்கணும்னு கேட்டால் கோவம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி வீட்டில் நம்ம கோவரணும், கவர்மெண்ட் அதை கேட்டால் அவங்களுக்கு பொருந்தாது. ஸோ 10,000 தான் கேஷ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், நீங்கள் செலவு பண்ணிங்க பார்த்து அப்படின்னு ஏடிங்க சரி சொல்கிறாங்கன்னா மக்கள் அந்த பக்கம் போகிறாங்க. அதுதான் மிக முக்கியமான காரணம். அதை தாண்டி சிறப்பான விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த 10,000ங்கிறது ஒரு இம்பாக்ட் உண்டாக்கிருக்கு, பயங்கரமாக பாசிட்டிவ். இப்போ திமுக எல்லாருமே கட்சி எல்லாருமே அவங்க தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் திமுக போதைப் பொருளாக இருக்கட்டும் இல்லை மது, அது பற்றி சம்மந்தமாக ஒரு அறிக்கை கூட அவங்க கொடுக்கல. ஸோ அதை பற்றி இப்போ ரொம்ப தமிழகத்தில் அது ரொம்ப போயிட்டு இருக்கு. அதை பற்றி அவர் ஒரு எதுவுமே சொல்லலை. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாங்க, இப்போ அது அறிக்கை அட்லீஸ்ட் அதை பண்ணியிருக்கணும். அது மிக சாதாரணமான விஷயம். ஆனால் அதை ஏன் பண்ணலன்னு எனக்கும் புரியலை. ஜஸ்ட் இன் கேஸ் என்ன ரீசனாக இருக்குன்னா, அது மாதிரி அறிக்கையில் விட்டோம் அப்படின்னா எதுக்கு இந்த வரையறை? ஏன்னா அதான் நடந்துகிட்டு இருக்கு 5 வருஷமா. அது மொத்த தமிழ்நாட்டுக்குமே தெரியுது. ஆக்சுவலி கவுண்ட் அதிகமாக இருக்குது, ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி அதிகமாக ஆகிட்டு இருக்கு. மோசமான விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ அப்போ இது சொன்னால் ட்ரோல் கண்டென்ட்டாக மாறிடும், அதே எடுத்து ட்ரோலாக மாற்றிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை கடந்து போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்போ இந்த 5 ஆண்டுகளில் அவங்க அதுக்கான சட்ட நடவடிக்கைகள் எடுத்துருக்கலாம் இல்லையா? எதனால் அவங்க எடுக்காமல் இந்த தேர்தலையும் எந்த அறிக்கையும் கொடுக்காம இருக்கிறதுக்கு? அரசை பார்த்தா மக்களுக்கு தைரியம் வரணும், குற்றவாளிகளுக்கு பயம் வரணும். இங்கே பயம் வரல. பயம் வந்தால் குற்றம் நடக்காது.
ஒரு ஒரு போதைப் பொருளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியுது, இளைஞர்கள்ட்ட சேர்க்க முடியுது அப்படின்னா எங்கேயோ லீக் இருக்குன்னு தானே அர்த்தம். மீன்ஸ் இப்போ காவல்துறையால் எல்லா பக்கமும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்டில் எங்கேயோ ஒரு லீக் இருக்குது, இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா மக்கள் நம்ம போய் அதை ரிஸ்க் எடுக்க முடியாது. காவல்துறை 24/7 எல்லா சீனும் பார்த்துட்டே இருக்க முடியாது. ஸோ அப்போ அரசின் மீது பயம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற நபர்களை அவங்க வந்து கையும் களமாக மாட்டுறப்ப அவங்க மீது நடவடிக்கை உடனடியாக எடுத்து பெரிய தண்டனைகள் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த கிரிமினல்ஸுக்கு பயம் வரும். ஸோ அது நடக்க மாட்டேங்குது இல்லை, உடனே நடக்க மாட்டேங்குது, வெளில வந்துடுறாங்களே. சில பேர்லாம் வந்து போயிட்டு ஈவினிங்கே வந்துடுறாங்க வெளியில். ஸோ சின்ன சின்ன கேஸ் இந்த பார்க்குறோம்ல, படத்தெல்லாம் காமிப்பாங்களே, கஞ்சா கேஸ், பெட்டி கேஸ்மாங்கல்ல. ஸோ அவங்கெல்லாம் பிடிச்சி உள்ளதுக்கு போட்டுறாங்க. இந்த பெரிய பேக்கப் உள்ள பசங்களாம் ஈஸியாக வெளில வந்துடுறாங்களே, கேள்விப்படுறோமே நம்ம. கேஸ் கூட எல்லாமே வெளில வந்துடுறாங்களே. ஸோ அப்படி இருக்கப்ப பயம் வராது. அந்த பசங்க வெளில வரதை பார்க்குற மற்றவங்களுக்கும் பயம் வராது. இதுக்கு நான் காவல்துறை காரணம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு புரியுதில்ல, அரசியல் பேக்கப்போட ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய், அவங்களால அதான் பண்ண முடியும், அதை தாண்டி பண்ண முடியாது நியாயமான விஷயங்களா இருந்தாலும். ஸோ அப்போ அதில் ஓரளவுக்கு மேலே அவங்க வாழ்க்கையை பார்க்க போயிடுறாங்க காவல்துறை, நான் சொல்கிறது. ஸோ அப்போ அதை பார்க்குற இளைஞர்கள் ஓகே அந்த பையன் இருக்காங்க, எத்தா இருந்தால் போனால் விஷயங்களை பண்ணால் அவன் வெளில விட்டாங்க, ஸோ அப்போ நம்மளும் பண்ணலாம், மாட்டிக்காமல் பண்ணலாம் அப்படிங்கிறனால தான் பரவுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து மக்களுக்கு வந்து இப்போ மாற்றம் தேவையா? அரசியலில் வந்து வேற இந்த திமுக வேண்டாம் அப்படின்ற மாதிரி மாற்றம் தேவைப்படுதா மக்களுக்கு? இப்போ உறுதியாக தேவைப்படுதுங்க. ஏன்னா ஒரு வீட்டில் இருக்க பெண்கள் நிம்மதியாக இருந்தாலும் அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப சின்ன குழந்தையிலேருந்து, பெண் குழந்தையிலேருந்து வளர்ந்த மூதாட்டி வரைக்கும் மிக மோசமான பாலியல் வன்புணர்வு விஷயங்கள் நடந்து நம்ம கேள்விப்படுறோம். தினம் கடந்த ஒரு 8-10 மாதத்துக்கு முன்னாடி எந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லை எந்த பிரைவேட் ஸ்கூலில் எந்த குழந்தைக்கு நடந்துச்சு அப்படிங்கிறது தினம் வந்துகிட்டு இருந்துச்சு நியூஸாகவே. என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி, என்ன கதை மாதிரி வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு. ஸோ அப்போ பாருங்கள், இந்த வீட்டில் சிக்கல் இருக்குது, குழந்தைகள் சிக்கல் இருக்குது, வீட்லேயும் பெண்களை விட்டுட்டு போக முடியல, ஸ்கூலுக்கும் அனுப்ப முடியல, மூதாட்டிகளுக்கும் சிக்கல் இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பய உணர்வு இருக்குல்ல, பதட்டம் இருக்கும்ல. அப்போ இதுவே வந்து ஒரு நம்ம வந்து நம்பி ஓட் பண்ணுறோம், எங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணுறோம். அந்த பாதுகாப்பை அடிப்படையில் கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணாலும் அது நிறைய கொடுக்காது மக்களுக்கு. ஸோ அதுதான் பேஸு நான் சொல்கிறேன். இந்த ஆட்சியில் கடந்த 2 வருஷங்களாக நடந்த மிக மோசமான விஷயங்கள் இருக்குல்ல, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நான் சொல்கிறேன். மற்ற எல்லாத்தையும் தள்ளி வச்சிடலாம். போதைப் பொருளுங்கிறது இங்கே இந்த பசங்களும் வாங்குறாங்க, அதையும் முதல்ல தடுக்கணும் அறிவுரை பண்ணி. ஸோ அந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை தள்ளி வச்சிடலாம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அநியாயமாக இருக்குங்கிறேன். ஏன்னா அவங்க அதை எதிர்பார்க்கறதே கிடையாது. அவங்க இந்த நாட்டை நம்பி, காவல்துறை நம்பி, அரசை நம்பி ஏங்கிட்டு இருக்காங்க பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் தவறுகள் நடக்க அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கிறது கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ அப்போ அந்த பேஸ் தான் ஏடிஎம்கேக்கு ஃபேவராக இருக்குன்னு நான் சொல்கிறேன். மத்திய அரசுகிட்ட வந்து இவங்க வந்து ஒத்துழைமையாக இல்லை அப்படின்றதுனால தமிழகத்துக்கு வர திட்டங்கள்லாம் ரொம்பவுமே பாதிக்கப்படுது டிஎம்கேனால அப்படின்னு குற்றச்சாட்டு வருது. அதை பற்றி என்ன? இப்போ மத்திய அரசு வந்து அங்கே இருக்குது, அவங்க ஃபேவர் பண்ண மாட்டேங்கிறாங்க. மீன்ஸ் இப்போ டிஎம்கே ஃபேவர் பண்ணால் திட்டங்கள் நடக்கும், பண்ணுவேங்கிறது தப்பு. ஸோ அது அந்த வகையில் டிஎம்கே நான் சப்போர்ட் பண்ணுறேன். அதே சமயம் எதிர்த்துக்கிட்டு நிற்கக்கூடாது. மக்களுக்கு ஒரு நலத்திட்டம் நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் சமரசம் பண்ணலாமே. உங்கள் கொள்கை எனக்கு புரியுது, எங்களுக்கு மக்களுக்கு புரியுது, ஆனால் நாங்கள் இயங்கணும்ல. உங்கள் கட்சி இயங்கணும், உங்கள் கட்சி வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்களுக்கான நலத்திட்டங்கள் கிடப்பில் போகுதில்ல. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கஷ்டமாக இருக்குங்க மக்களுக்கு. நீங்கள் 6 மாதம் 8 மாதம் 10 மாதம் எல்லாத்தையும் கிடப்பில் போட்டு உங்கள் சிக்கலுக்காக நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்காக கிடப்பில் போட்டிங்கன்னா அப்போ எங்களோட வாழ்நாளே போயிட்டு இருக்குல்ல. ஸோ அப்போ அதை கன்சிடர் பண்ணி முரண்கள் இருந்தாலும், கொள்கை முரண்கள் இருந்தாலும் அதில் மக்களுக்கு நலன் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் சமரசம் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து மக்கள் மத்தியில் நிறைய கொஸ்டின் வருது. குடும்ப ஆட்சி நடக்குது, குடும்ப ஆட்சி தான் இப்போ தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, அவங்க மட்டும்தான் வந்து முன்னேறிட்டே போகிறாங்க, மக்கள் வந்து முன்னேறலை அப்படின்ற மாதிரி மக்கள் கருத்து இருக்குது. பல இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டேன், இன்னும் கிளியராக சொல்லிடுறேன். குடும்ப ஆட்சி, டிஎம்கே வந்து குடும்ப ஆட்சிங்கிறாங்க. அந்த கட்சி வந்து குடும்ப கட்சி, மன்னராட்சி அப்படின்னு. ஆக்சுவலாக அதுவும் தான். அதை தாண்டி அந்த டேக் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லாருக்குமே தெரியுது. மன்னராட்சி நம்ம விரும்புகிறோம் அப்போ இல்லை பிடிக்காதுல்ல, ஆனால் அது இருக்குல்ல. ஏன் ஸ்ட்ராங்காக இருக்குது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது? என்ன ரீசன்? நாங்கள் டிஎம்கேல அந்த குடும்பம் மட்டும் கிடையாது, அந்த குடும்பத்தில் இருக்க பொறுப்பாளர் இருப்பாங்கள்ல, அமைச்சர்களாக இருக்கட்டும், இல்லை எம்எல்ஏஸாக இருக்கட்டும், வார்டு கவுன்சிலர் இருக்காங்கல்ல, ஒரு ஹையரார்கி வருதில்ல, அதுக்கு ஒரு குடும்பம் இருக்கும்ல. அவங்க போனாங்கன்னா அந்த குடும்பத்துலேருந்து ஒரு ஆள் வருவாங்க. உங்களுக்கு புரியுதில்ல? ஸோ டிஎம்கேங்கிறது குடும்ப கட்சி. ஹையரார்கியில் இந்த குடும்பங்கள் வாழணும்னா இந்த குடும்பம் வாழணும். ஸோ அப்போ இந்த குடும்பங்கள் இந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் தான் பண்ணணும். ஸோ அதை மாற்ற முடியாதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே இருக்க எல்லாரும் பொறுப்பாளர்கள். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் கூட மாற்றவே முடியாது. ஸோ அப்போ அவங்க அதுக்கு ஒத்து போகிறாங்கன்னு நான் சொல்கிறேன். பியூஷ் கோயல் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தாவேகா, அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து தேர்தலுக்கு அப்புறம் நடிக்க போயிடுவாரு, அவரு எங்கால் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தாவேகா வந்து பாஜக கூட கூட்டணியா போகுமா அப்படின்ற மாதிரி கருத்து? அரசியலில் எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அவர் சொல்லியிருக்காரு கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டாரு, பிரகடனப்படுத்திட்டாரு. அப்படிங்கிறப்ப அதை பண்ணக்கூடாது. ஏன்னா அதை நம்பி தான் தொண்டர்கள் உங்க கூட நிற்கிறாங்க. ஓகே, இதை தலைவர் சொல்லியிருக்காரு, நம்ம ஹீரோ சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அதில் நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொண்டர்கள் இழப்பீங்க, ஓட் பேங்க் கண்டிப்பாக குறையும். ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு பர்சனலாக ஃபேவர் கிடைக்குதுன்னா தாராளமாக அரசியல் எல்லாம் பண்ண தான் செய்கிறாங்க. ஏன்னா எஸ், படத்தை விட்டுட்டு நான் வந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எம்ஜிஆர் சாருக்கு ஈக்குவல்னா அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்கன்னா எதை இனிஷியேட் பண்ணுறீங்கன்னா நான் எனக்கான அதனால நீங்கள் எனக்கு ஓட்டு,
இந்த விஷயம் தான். இந்த மீட்டர் நீங்கள் உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்குன்னா அப்போ உங்களுக்கு அப்படின்னு வந்தால் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு நான் சொல்கிறேன். உங்கள் தொண்டர்கள் மக்கள் அப்படிங்கிறத தாண்டி உங்கள் டெம்போ அப்படி தானே இருக்குது. நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிங்க. இப்போ கடைசி மேடைகளில் போயிட்டு எனக்கு இவ்வளோ பண்ணிட்டாங்க, நீங்கள் அதை காப்பாற்றுங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறீங்க. உங்கள் சிக்கலுக்கு ஓட்டு போட நாங்கள் இருக்கோமா? எங்கள் ஓட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கா? எங்களை காப்பாற்ற தான் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி நீங்கள் அரசியல் ஜெயிச்சு காட்டணும். ஸோ அப்படி இருக்க எல்லாம் ரிவர்ஸாக மாறிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்ப அவங்களுக்கு சிக்கல் இருக்குது, அவங்கள காப்பாற்றிக்கணும் அப்படின்னா யோசிக்காமல் பிஜேபி கூட கூட்டணி வைப்பாங்க. சார் இப்போ வந்து பிரச்சாரம், இப்போ தேர்தலுக்கு ரொம்ப மும்முரமாக பிரச்சாரம்லாம் போயிட்டு இருக்காங்க. எல்லா தாவேக்கால இருந்து நிறைய பிரச்சனைகள் பிரச்சாரத்தில் இது நடக்குது, ரத்து பண்ணிட்டாங்க, இங்க இவ்வளோ பேர் இதுவாகிறாங்க அப்படின்ற மாதிரி. திமுகலையுமே தொண்டர்கள் வந்து எதனா ஒன்று கேட்டா அவங்க திட்டுறாங்க, அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல வந்து அதிமுகவும் பிரச்சாரம் பண்றாங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டா இது வரைக்கும் எதுவுமே வரல. மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணி நல்லா சாதகமா போயிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன சொல்றீங்க? மெச்சூரா இருக்காங்க, ரொம்ப மெச்சூரா இருக்காங்க. பேசிக் தெரியுது. என்ன சொல்றது, இப்போ இந்த டிஎம்கே இந்த 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு ஐயோ தப்பா நிறைய பண்ணிட்டோமே, மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, எல்லா சேனலும் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்களே, அது திரும்ப 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 பேசிட்டே இருக்காங்களே, நம்ம என்னதான் ஆட்ஸ் போட்டாலும் நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பதட்டப்பட்டு பண்றப்ப விஷயங்கள் தெரிஞ்சு போயிடும். மக்களுக்கு அந்த பதட்டம் சென்ஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த பக்கம் பதட்டம் இல்லை, இந்த ஆட்சி தப்பான ஆட்சிங்கிறத சொன்னால் மட்டும் போதும், நாங்கள் இவ்வளோ நல்ல திட்டங்கள் வச்சிருக்கோம், இதை கன்வே பண்ணாலே போதும், மக்கள் சப்போர்ட் பண்ண போகிறாங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த பக்கம் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. குற்றமுள்ள நெஞ்சு குரு இருக்குமாங்கல்ல, ஸோ அந்த பதட்டம் டிஎம்கே பக்கம் இருக்குது. அவ்வளோதான். இப்போ டிஎம்கேலையுமே ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரம்லாம் போயிட்டு இருக்காரு. அதில் வந்து எடப்பாடி அவர்களை வந்து உங்கள் கட்சி வந்து கொள்கை இல்லாத கட்சி, சாதனை இல்லாத கட்சி, எப்படி நீங்கள் என்ன வந்து குற்றம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன விஷயம் நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வின் பண்ணுறதுக்கு இந்த எலெக்ஷனில் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாலே வின் பண்ணணும். ஏன்னா 5 வருஷம் நீங்கள் ஆட்சி பண்ணியிருக்கீங்க, அது நல்ல ஆட்சி அப்படிங்கிற பட்சத்தில் மக்கள் தாராளமாக திருப்பி அதான் ஓட் பண்ண போகிறாங்க. இந்த ஆட்சி வேணாம், நான் ஆட்சி நல்லா இருக்கணும் ஏன் மாற்ற போகிறாங்க மக்கள்? ஸோ அப்போ நீங்கள் இவ்வளோ நல்ல திட்டங்கள் பண்ணுறீங்கன்னா இது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதை மாற்றுறதுக்கு எப்படி மாற்றுறீங்களோ இல்லையோ, ஏமாத்துறதுக்கு ஒரு திட்டங்கள் நீங்கள் கொடுக்குறீங்க. இதை கன்வே பண்ணுறதுக்கு நீங்கள் அடுத்தடுத்த ப்ராசஸ் மக்கள் நோக்கி போகாமல் குறை சொல்கிறதுலே இருக்கீங்க. உங்கள் சைடு குறைகள் இருக்குது, அதை மறைக்க தான் நீங்கள் தேர்தல் வரவேற்குன்னு சொல்லி ஒரு திட்டத்தை எடுத்து வைக்கிறீங்க. அதுக்கான விளக்கங்களை கொடுக்காம இவ்வளோ சிக்கல் நடந்து போச்சு 5 வருஷத்துல, இதெல்லாம் நாங்கள் மாற்றுங்கிறதுக்கான விளக்கத்தை நீங்கள் கொடுக்க தயாரா இல்லை. ஆட்சியில் இல்லாத நபர்கள் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இது எந்த வகையில் பொருந்துதுன்னு பாருங்க. முழுக்க முழுக்க தப்பாக இருக்குல்ல. ஆனால் இதை தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. 5 வருஷம் ஆட்சியில் இல்லை ஏடிஎம்கே நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் முழுக்க முழுக்க ஆட்ஸில் பாருங்க, அவங்களை வச்சு ட்ரோல் பண்ணுறாங்க. காலில் விழுந்தாரு, அதை பண்ண. சரி ஓகே, அந்த ப்ராசஸ் அதுக்கு ஐயா வந்து எடப்பாடி விளக்கம் கொடுத்துட்டாரு, அது சரியான விளக்கமாகவும் இருக்குது, அதுக்கு பதில் பேச முடியல. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அவர் கோமாளின்றாங்க, சித்தரிக்கிறாங்க. எடுத்து ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி, கோமாளி, முட்டாள், தைரியம் இல்லாதவங்க, யாருக்கும் அடங்கி போகிறவங்க. ஆனால் எங்களை பாருங்க, நாங்கள் சுயமரியாதை இருக்கும், பயங்கரமாக இருப்போம். ஆனால் ரியாலிட்டி ஃபேக்ட் எனக்கு நம்ம உட்காந்து பேசினா தெரிஞ்சு போயிடும். ஸோ அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மக்களுக்கு எது உண்மைங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இந்த கட்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ சீமான் வந்து தேர்தல் அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. அதுல வந்து நான் மருத்துவம், கல்வி, தண்ணீர் இது 3க்கு மட்டும்தான் இலவசம் தருவேன், மற்றது எல்லாத்துக்கும் நான் இலவசம்லாம் தரமாட்டேன். அப்படி உங்களுக்கு இலவசம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க எனக்கு ஓட் போட வேண்டாம், அப்படி தேவைப்படலைன்னா எனக்கு ஓட் போடுங்க அப்படின்ற மாதிரி தேர்தல் அறிக்கையில் வந்து சொல்லிட்டு வர பிரச்சாரத்தெல்லாம். அதை பத்தி அவர் பத்தி என்ன சொல்றீங்க? அதாங்க, நான் பொதுவாக நம்புவேன் தமிழர்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சுரணை இருக்குன்னு நான் நம்புவேன். ஸோ அப்படி இருக்கப்ப கடன் கேட்க மாட்டாங்க பெருசா, உருத்தும் காசுன்னு போய் கேட்கறதுக்கு சரி நம்ம உழைக்கலையே அப்படிங்கிறதான். நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி காசு கேட்குறப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். நம்மளாம் குறை சொல்லிக்குவோம். என்ன சொன்னோன்னா நமக்கு எல்லாமே அதிகம், தற்பெருமை அதிகம், தன்மானம் அதிகம். ஸோ அப்படி இருக்க நம்மளை வந்து இந்த காசு வச்சுக்க, இந்த காசு வச்சுக்க, இந்த காசு வச்சுக்க இலவசம் கொடுக்குறது நம்மளை அவங்க மதிக்கலைன்னு காட்டுது. தள்ளி நின்று பார்க்குறப்ப எந்த கட்சியும் நம்மளை மதிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. பாருங்கள், நம்ம அம்மாவுக்கு நம்ம அப்பாக்கெல்லாம் காசு கொடுக்க இவங்க யாரு? இவங்க எது காசு கொடுக்கணும்? ஏன் அவங்களுக்கு வாழ தெரியாதா? வாழ்றதுக்கான வழிவகைகள் அமைச்சு கொடுத்தாலே அவங்க காசு சம்பாரிச்சு எங்கே நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாங்களே. அது எதுவுமே பண்ணாமல் கடைசியாக கூட நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு காசு கொடுக்குறீங்க, நீங்கள் யார் என் குடும்பத்துக்கு காசு கொடுக்குறதுக்கு? வேலை கொடு, நான் காசு சம்பாரிச்சுக்கிறோம். அப்படி ஒரு கோவம் எனக்கு வருது, எத்தனை பேருக்கு வருதுன்னு தெரில. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த மாதிரி கோவம் கொண்ட இளைஞர்களோட தலைவராக தான் சீமான் சார் இருக்காரு. அப்படி பேசுகிறப்ப அதுக்கான கூட்டம் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா சில பேர் ட்ரோல் பண்ணுறாங்க, இலவசத்தை வேணாங்கிறாப்புல, இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது, ஓட் பேங்க் குறைய போகுதுன்னு. அது பிரச்சனை கிடையாதுங்க. எது சரியோ அதை பேசினா போதும். என்ன சொல்கிறது, நல்ல உணவுங்கிறது இவ்வளோ சாப்பிட்டா போதும் எனர்ஜி கொடுக்கும். பிரியாணி வாங்கி அடிச்சோன்னா அது உங்களுக்கு புரியுது இல்லை. ஸோ அப்படி இருக்கப்ப ஓட் பேங்க் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு இருக்குன்னா அது நல்ல விஷயம். நாம் தமிழர் கட்சிக்கு தமிழகத்துக்கான அடிப்படை. ஸோ அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பெறும். அவரோட தேர்தல் பிரச்சார முறைங்கிறது இந்த எலெக்ஷனில் நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஓவராலாக உங்களுடைய பார்வையில், கண் பார்வையில் யார் வந்து முதலமைச்சராக வருவாங்க அப்படின்ற ஒரு கருத்து உங்களுக்கு இருக்கும்ல, அதை பற்றி? அதாங்க, இந்த கூட்டணிகள் அமைக்கிறது அதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு 2.5 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரியாலிட்டி நான் சொல்கிறேன், டிஎம்கேக்கான ஃபேவரிசம் பயங்கரமாக இருந்துச்சு. எல்லா ஜாதி கட்சிகளையும் கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி அவங்க சமத்துவம் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி சார்ந்த தலைவர்களுக்கு தான் பொறுப்பு கொடுப்பாங்க, வேட்பாளராக கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப மற்ற கட்சியில் ஜாதி கட்சின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கூட்டணியாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே
குளறுபடிகள் இருக்குல்ல, புது புது கட்சியில் உள்ள வரப்ப அதுக்கான தொகுதி பங்கிட்ட சிக்கல் உண்டாச்சுல்ல. இப்போ தேமுதிக கொடுத்த சீட்டாக இருக்கட்டும், விசிக சீட்டை குறைச்சதாக இருக்கட்டும், அந்த விஷயங்கள்லாம் தொண்டர்களை கோவப்படுத்திருச்சு. அந்தந்த தனித்தனி கட்சிகளில் உள்ள தொண்டர்களை கோவப்படுத்திருச்சு. அது மக்கள்கிட்ட தானே வெளிப்படுத்துவாங்க தொண்டர்கள். டீக்கல்ல உட்காந்து பேசுவாங்கல்ல, அது மக்களுக்கும் தெரியும்ல. என்ன ஒரு கூட்டணி அங்கே வச்சிருக்காங்க, அந்த கட்சியோட தொண்டர் நீங்கள் டீக்கல்ல உட்காந்து கோவப்பட்டு இருக்காங்க. அந்த கூட்டணி நினைச்சு அவங்க தலைவர் நினைச்சு வருத்தப்படுறான். நம்ம தலைவர் எத்தனை வருஷமா கட்சியில் இருந்தாரு, ஆனால் இவருக்கு 8 சீட் தான் கொடுத்துருக்காங்க சொல்லி ஒரு தொண்டர் வருத்தப்படுறத மக்கள் கேட்டாங்கன்னா அப்போ அந்த கூட்டணி எப்படி மதிப்பாங்க மக்கள்? அது நடந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி இல்லை, அந்த கூட்டணி முழுக்க முழுக்க வெற்றியை நோக்கி நகருது, அதுவும் கடந்த 5 ஆண்டுல சரியா ஆட்சியும் பண்ணலங்கிறப்ப அது எப்படி மக்கள் ஆப்ஷனாக எடுப்பாங்க? ஸோ அப்போ ஏடிஎம்கே தான் ஃபேவர் அதிகமாக இருக்குது இப்போ.